Welcome back to the channel. இன்னைக்கு தேதி 7th March 2024. இப்போ கரண்ட் டைம் 11 o'clock 16 minutes ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி உள்ள சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி உள்ள ரெசிஸ்டன்ஸ் 48,016. இன்றைக்கி உள்ள சப்போர்ட் 47,926. இப்போ கரண்ட் பேங்க் நிஃப்டியோட ஸ்டேட்டஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸு 47,880 ரேஞ்சில் இருக்குது. இன்றைக்கி நான் எடுத்த ட்ரேடு என்னங்கிறதையும் பார்க்கலாம். இன்றைக்கி மார்னிங் நான் எடுத்த ட்ரேடு 48,000 கால் அண்ட் புட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸை நான் சூஸ் பண்ணியிருந்தேன். இதில் தான் இன்றைக்கி ட்ரேட் நான் பண்ணேன். இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நான் 2 ட்ரேட் தான் எடுத்தேன். 5 to 10 மினிட்ஸுக்குள்ளே நான் க்ளோஸ் பண்ணி வெளியில் வந்துட்டேன். அதோட புக்கிங் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா இப்போ வரலாம் 765 இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு ஃபர்தர் என்ட்ரி கொடுக்குறதுக்கு பிரேக் அவுட் லெவலில் பேஸ் பண்ணி என்ட்ரி கொடுப்பேன். இப்போ மார்க்கெட் டைம் 2:10 ஆகுது. இப்போ பேங்க் நிஃப்டியோட சுச்சுவேஷன் கரண்ட் சுச்சுவேஷன் 47,858 ரன் ஆகிட்டுருக்கு. மார்க்கெட் பார்த்திங்கன்னா காலையில் இருந்து டவுன் சைடு சப்போர்ட்டுக்கு கீழே தான் இருக்குது. லாங் கேண்டில் 10:40க்கு ஃபார்ம் ஆகிட்டு இப்போ வரலும் பார்த்திங்கன்னா 2:10 வரலும் ஒரு வி ஷேப் ரெக்கவரி மாதிரி ஒரு டவுன் போய் எகெயின் அப்பு வந்திருக்கு. எகெயின் அதே இது டவுன் வந்திருக்கு. இப்போ எகெயின் அப்பு போயிருக்கு. இப்போ தேர்டு கேண்டில் வந்து டவுன் சைடு ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து பையர்ஸுக்கு ப்ராப்பர் என்ட்ரி ப்ராப்பர் எக்ஸிட் இல்லை அப்படின்னா ஃபர்தர் லாஸ் தான் கொடுக்கும். அதாவது ப்ராஃபிட்டோட அந்த ஹை பாயிண்ட் வரும்போது எக்ஸிட் ஆகலை அப்படின்னா டெஃபினெட்லி அவங்களுக்கு லாஸ் தான் மறுபடியும் கொடுக்கும். ஸோ மார்னிங் நான் எடுத்த ட்ரேடு அதே சேம் பொசிஷனில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் நான் ஃபர்தர் என்ட்ரி எதுவும் கொடுக்கல. 765 ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. மொத்தம் நான் பண்ணது 2 ட்ரேட் தான். நான் எதுக்காக வெயிட் பண்ணியிருந்தேன்னா சப்போர்ட்டை பிரேக் பண்ணி இன்பிட்வீன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு உள்ள கேண்டில் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருந்தேன். பட் இது வரலும் ஃபார்ம் ஆகலை. இனி ஃபர்தர் எப்படி போகுங்கிறது தெரியல. ஸோ டைம் ஆல்ரெடி 2:10 ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி ட்ரேடை நான் இதோட இந்த புக் பண்ண ப்ராஃபிட்டோடு இன்றைக்கி க்ளோஸ் பண்ணிடுறேன். இதில் கமிஷன் போச்சுன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 80-90 ருபீஸ் போகும். ஸோ நமக்கு மினிமம் 600 to 650 ரேஞ்சுக்குள்ளே நமக்கு ப்ராஃபிட் வர சான்சஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு ட்ரேட் எப்படி போகுதுன்னு பார்த்து நாளைக்கு உள்ள ட்ரேடு நம்ம ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு எய்ம் பண்ணலாம். மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். அது லாஸ் எனி டைம் வேணாலும் கொடுத்துரும். பட் ப்ராஃபிட்டுங்கிறது ரேர் கேஸில் தான் பண்ண முடியும். அது கரெக்ட் பாயிண்ட்டு என்ட்ரி அண்ட் எக்ஸிட் கரெக்டாக நம்ம கேட்ச் பண்ணால் தான் பண்ண முடியும். ஃபர்தர் இனி நமக்கு லாஸ் இல்லாத மாதிரி ட்ரேட் பண்ணி பார்ப்போம். அது ₹1 ₹2 ப்ராஃபிட்டு வித்தவுட் கமிஷன் போக வந்தாலும் அது பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஸோ இன்றைக்கி உள்ள ட்ரேடு நான் இதோட க்ளோஸ் பண்ணிடுறேன். இனி ஃபர்தர் ட்ரேட் எதுவும் எடுக்கலை. இன்றைக்கி 765 ப்ராஃபிட்டில் நான் க்ளோஸ் பண்ணுறேன்.